கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியே இணைந்திருக்கும் மங்கையர் மலர் வாசகிகளுக்கு அன்பான வணக்கங்கள். நவராத்திரி நவீன சுண்டல் வகைகளில் நாம் இன்று பார்க்க போவது பீச் சுண்டல். பீச் சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை பட்டாணி 1/4 கப், பொடியாக நறுக்கிய அல்லது துருவிய தேங்காய் தலா 1 கப், மாங்காய் தலா 1 கப், நறுக்கிய மல்லித்தழை சிறிதளவு, தனியா, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய் சம அளவு எடுத்து வறுத்து அரைத்த பொடி 2 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன். பீச் சுண்டலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தோம். எப்படி செய்யறதுன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். வெள்ளை பட்டாணி பீச் சுண்டல். பீச் சுண்டல்னால் நம்ம நார்மலாக பீச்சில் மட்டும்தான் சாப்பிடுவோம்னு நினைப்போம் இல்லைங்களா? அப்படி கிடையாது. அதை நம்ம வீட்லேயும் சாப்பிட்லாம். வெள்ளை பட்டாணியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அந்த பட்டாணியை தண்ணி மூழ்கிற அளவுக்கு குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் பட்டாணி. அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம பீச் சுண்டலை செய்யலாம். இப்போது வானல் பற்ற வச்சுக்கலாம். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சுண்டலுமே ஒவ்வொரு மாதிரி வேக வைக்கணும். இப்போ துவரை சுண்டல் போட்டிங்கன்னா அது ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போது கொள்ளு சுண்டல் பார்த்திங்கன்னா அதுவும் 2 விசில் போதும். பட் ராஜ்மா, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 3 விசில் கண்டிப்பாக விடணும். இல்லைன்னா ஒன்று ரொம்ப குழஞ்சிரும், இல்லைன்னா குழையாமல் இருந்துடும். ஓகேங்களா? இப்போது வானல் காஞ்சிச்சு. சுண்டல் என்ன சொல்கிறது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால தான் நவராத்திரி டைமில், ஏன்னா மழை வர டைம் இல்லைங்களா, இந்த டைம் மழையும் வரும், அதே சமயம் வெயிலும் இருக்கும். காலையில் ஃபுல்லாக வெயிலாக இருக்கும், ஈவினிங்கில் மழை வரும். ஸோ இதுக்காக வேண்டி தான், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அந்த காலத்தில் டெய்லி ஒரு சுண்டல் சாப்பிடுங்க. ஏன்னா சொன்னால் செய்ய மாட்டாங்கன்றதுக்காக வேண்டி தான் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு ஒரு நைவேத்தியமாக பண்ணி சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா பெண்கள் முக்கால்வாசி வீட்டு வேலைகளே அதிகமாக கவனம் செலுத்திடுவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு ப்ரோட்டீன் நிறைய தேவைன்றதுனால தான் இந்த சுண்டலை கண்டிப்பாக நைவேத்தியமாக செய்யுங்கன்னு சொன்னாங்க. காஞ்சிருச்சு. முதல்ல கடுகு தாளிச்சிக்கலாம். பீச் சுண்டலை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் கடுகு போட்டிங்கன்னா போதும். கடுகு, பெருங்காயம். ஏன்னா நீங்கள் பீச்சில் சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா? எப்படி இருக்கும்? அதில் கடுகு தான் நிறையா தெரியும். மாங்காய் ஃப்ளேவர் இருக்கும், தேங்காய் இருக்கும். தேங்காய் சில டைம் துருவி போட்டிருப்பாங்க சில பேர், இல்லைன்னா சில பேர் கட் பண்ணி கூட போட்டிருப்பாங்க. ஸோ தேங்காய், மாங்காய், பட்டாணின்றது ஒரு கலர்ஃபுல் சுண்டலாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம். நார்மலாகவே சுண்டலில் எந்த சுண்டல் நீங்கள் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனைக்கு வாசனை, உடம்புக்கும் நல்லது. அந்த வாய்வு வராதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நார்மலாக சுண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் தேங்காய் போடுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி கடுகு என்னென்ன தாளிக்கிற பொருள் இருக்கோ அந்த டைமே நீங்கள் கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப நேரம் ஆனால் கூட கண்டிப்பாக கெட்டு போகாது சுண்டல், அந்த வாசனை வராது. ஸோ முதல்லையே கொஞ்சம் தேங்காயை வதக்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போது வேக வைத்த வெள்ளை பட்டாணி, உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக என்னால் உப்பு கரெக்டாக போட முடியும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வேக வைக்கிறப்பே போட்டுக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் போடணும். நான் ஆல்ரெடி வேக வைக்கிறப்பயே உப்பு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாங்காய் துருவல். சுண்டல் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. எல்லாமே ரொம்ப சுலபமானது. நம்மளுடைய கொஞ்சம் சமையலே ஒரு நம்மளுடைய கற்பனை தான் வச்சுக்கோங்களேன். எது கூட எது போட்டால் சேரும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாமே வேக வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நிமிஷத்தில் சுண்டல் ரெடி ஆகிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, தனியா, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய்,
இது எல்லாம் வறுத்து அரைத்த பொடியை நான் வச்சுருக்கேன். இந்த பொடியை வந்து நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் நிறையாவே உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வகை சுண்டலுக்குமே இது சூட் ஆகும். ஓகேங்களா? அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆச்சு. பொடியாக நறுக்கிய மல்லித்தழை தூவி நீங்கள் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். பீச் சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமே பீச் சுண்டலை சாப்பிடணுன்னா பீச்சுக்கு மட்டும் போக வேண்டாம், வீட்லேயும் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா இதில் மாங்காய் போட்டுக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். இந்த சுண்டலை வீட்டில் நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். சுண்டலில் சப்போஸ் உப்பு கூடுதலாகிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் வெள்ளரிக்காய் இருக்கும், இல்லை தக்காளி இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், துண்டாக ரொம்ப பொடியாக நறுக்கி இந்த சுண்டலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனிங்கன்னா அந்த அதிகப்படியான உப்பு அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் ப்ரெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரெட்டை நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மெலீஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராக க்யூபாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு இந்த சுண்டலில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிச்னஸாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, எதனால இப்படி போட்டிருக்கீங்க புதுசாக இருக்கே அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக உப்பு இனிமேல் கூடுதலான இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஆரோக்கிய சுண்டலுடன் உங்களை சந்திக்கிறேன். கல்கி ஆன்லைனுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம். நாளை நவராத்திரி நவீன சுண்டலில் நாம் பார்க்க போவது ட்ரை ஃப்ரூட் சுண்டல். www.kalkionline.com